நண்பர்கள் உறவினர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 7வது நாள் என் ஒரு குரல் உங்கள் உரிமை குரல் என்ற தலைப்பில் இயற்கை மரணம், விபத்து, ஆக்சிடெண்ட்டுக்கெல்லாம் அடிபட்டால் நமக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறது, அதுக்கு என்னென்ன ஆவணம் வேணும், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நான் வீடியோ போடுறது, இந்த வீடியோ நீங்கள் சப்போஸ் பார்க்குறீங்க, இதில் உங்களுக்கு சந்தேகம்னா, எனக்கு ஆல்ரெடி கார்டு இல்லை, இந்த மாதிரி எதனா கம்ப்ளைண்ட்னா இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் 1 2 3 4 5 6ன்னு, அந்த வீடியோவை பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு இப்போ நலவாரி கார்டுனா என்னானே தெரிலன்ற மாதிரி இப்போ கேட்குறவங்களுக்கு கூட அதிலே எல்லாமே சொல்லியிருக்கேன். அந்த தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு அது ஃபுல் வீடியோ உங்களை பார்த்துட்டு வாங்க. அதுக்கு பிறகு டவுட் கேட்டால் ஓகே தான். நீங்கள் பார்க்காதே இதில் பாதியில் பார்க்குறீங்க, உடனே சந்தேகன்ட்டு ஒரு இது பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க. அதனால் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக பண்ணுறப்ப என்ன ஆகுனா, உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டான பதிலை நானும் போடுவேன். அதே மாதிரி கேட்குற கொஸ்டினை கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. நீங்கள் சொல்கிறது சில நேரம் என்ன கொஸ்டின்னு எங்களுக்கு புரியல, அதனால் உங்களுக்கு பதில் போட என்னால் முடியல. கரெக்டான கொஸ்டினுக்கு எல்லாமே சரியாக தான் பதில் போட்டிருக்கேன். இன்னமும் கூட சில பேர் ஃபேக் நியூஸா அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு இது ஃபேக்கா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஃபுல் வீடியோவும் முதல் பாருங்கள். பார்க்காம எங்களுக்கு கால் பண்ணி அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காதீங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த இயற்கை மரணம், இயற்கை மரணத்தை பற்றி சொல்லிடுறேன். இந்த இயற்கை மரணம்னா, நீங்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க, அதான் அவங்க மரணம் அடையிறதுக்கு முன்னாடி அந்த லேபர் கார்டு வச்சுருக்கணும், கட்டுமான நலவாரி அடையாள அட்டை வச்சுருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் இந்த பெனிஃபிட் வாங்க முடியும். அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இறந்துட்டாங்க, அவங்க கார்டு வச்சுருந்து இறந்துட்டாங்கன்னா, அவங்களுடைய நலவாரி அடையாள அட்டை, ஆதார் கார்டு, பேங்க் புக்கு, ரேஷன் கார்டு, அந்த பேங்க் புக்கு ரேஷன் கார்டெல்லாம் இவங்களுடைய நாமினின்னு ஒருத்தவங்க போட்டிருப்போம். நம்ம அந்த வாரிசுதாரர் யாரோ அவங்களது தரணும். இறந்தவங்களது ஆதாரும் கட்டுமான கார்டும் தரணும். மீதியெல்லாம் நாமினி இது கொடுக்கணும். அப்புறமா அவங்க என்ன செய்யணும்னா, அவங்களுடைய இறந்தவருடைய டெத்து சர்டிஃபிகேட், வாரிசு சர்டிஃபிகேட் வைக்கணும். இது மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், உங்களுக்கு 55,000 வந்துடும் இயற்கை மரணத்துக்கு. ஆக்சிடெண்ட்டுன்னா நீங்கள் என்ன செய்யணும், நிறைய பேர் தவற விடுறது எப்படின்னா, ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வில்லேஜில் இந்த மாதிரி கிராமப்பகுதியில் வேலை செய்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அடிப்படுது, விழுந்து ஆக்சிடெண்ட் வேலை செய்கிறதால விழுறாங்க, அடிப்படுது அப்படின்றப்ப அவங்க சிஎஸ்ஆர் காப்பியெல்லாம் வாங்குறதில்ல. சரி விடுங்க, நம்மளுக்குள்ளே சமாதானம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க விட்டுடுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த பெனிஃபிட்ஸ் வாங்க முடியாமல் போகுது. நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த பணி இடத்துல உங்களுக்கு ஒரு அடிப்படுது, இல்லை வேலை முடிஞ்சு வரும்போது அடிப்படுதுன்னா கூட நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணணும். கேஸ் ஃபைல் பண்ணி சிஎஸ்ஆர் காப்பி வாங்கணும். அப்படி வாங்கினா மட்டும்தான் அந்த பெனிஃபிட் நீங்கள் வாங்க முடியும். கம்பல்சரி சிஎஸ்ஆர் காப்பி வேணும். அதே மாதிரி இந்த லேபர் கார்டு இருக்கணும், கட்டுமான நலவாரி அடையாள அட்டை இருக்கணும். அதே தான் ரேஷன் கார்டு, பேங்க் புக்கு, ஆதாரு, எல்லாத்துக்கும் ஒரே இது தான் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸு. இதில் சிலது என்னென்ன பெனிஃபிட்ஸோ அதுக்கான சம்மந்தப்பட்டது மட்டும் வேணும். நீங்கள் இப்போ ஆக்சிடெண்ட்டுன்னா ஆக்சிடெண்ட்டுக்கு சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த கம்ப்ளைண்ட் காப்பி தருவாங்க. அதை வச்சு நம்ம எழுதி போட்டோங்கன்னா நம்மளுடைய மெடிக்கல் ரிப்போர்ட், அதாவது ஆக்சிடெண்ட்டின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு, ஏதாவது கை கால் முறிவோ இல்லை எந்த அளவுக்கு அடிப்படுதோ அந்த தன்மைக்கு ஏற்ற அளவு 1 லட்சத்துலேருந்து உங்களுக்கு அந்த 8 லட்சம் வரையும், அதாவது மரணன்றப்போ மரணத்துக்கு 8 லட்சம் ரூபாய் வரையும் தருவாங்க. அடியின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அமௌண்ட்டு தருவாங்க. அது மெடிக்கல் ரிப்போர்ட்டை வச்சு தான் உங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். அது எப்படின்றது அங்கே டிபார்ட்மெண்ட்டில் தான் முடிவு பண்ணுவாங்க. நலவாரி அலுவலகத்தில் தான் நம்ம பதிவு பண்ணி விட்ட பிறகு அந்தந்த பெனிஃபிட்ஸ்க்கு எவ்வளோ, அந்தந்த அடியின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோன்றதை தருவாங்க. அதே மாதிரி நீங்கள் கை கால் செயலிழக்குது, நாங்கள் வேலை செஞ்சு அடிபட்டு கை கால் செயலிழப்புனா அதுக்கு ஓய்வூதியம், 3 சக்கர வண்டி, இந்த மாதிரியெல்லாம் தராங்க. எல்லாமே இருக்குதா. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க.